வணக்கம் நண்பர்களே, நாம் தேனி மாவட்டம் சின்ன ஓபுலாபுரம் என்று அழைக்கப்படும் பூசாரி கவுண்டன்பட்டியில் இருக்கின்றோம். இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டு மக்கள் கொதித்து போயிருக்கிறாங்க. அதுல இந்த பகுதியை சார்ந்த ஒருத்தர் இருக்கிறாரு. அவர்கிட்ட நம்ம இந்த அரச மரத்தை பத்தி எல்லாம் கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தோம். ஐயா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. மூவேந்திரன். இந்த அரச மரம் வெட்டப்பட்டதா சொன்னோம்னா அது எந்த இடத்துல இருந்த மரம்? அரச மரம் வெட்டுறது அவசரமா நம்ம பகுதியில் நினைப்பாங்க இல்லைங்களா? அரச மரத்துக்கு அடியில பிள்ளையார் கோயில் இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு சாமியை வச்சு வழிபட்டுருவாங்க கிராமத்துக்காரங்க. அதனால அதை கடவுளா மதிக்கக்கூடிய ஒரு மரத்தை வெட்டி இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட நம்ம முன்னோர்கள் வச்ச மரம் அதை வெட்டுறது அப்படின்றது ரொம்ப வருத்தத்துக்குரிய. ஆனா இவங்க எந்த அடிப்படையில வெட்டுறாங்க என்னன்றது யாருக்கையும் சொல்லல. இந்த மக்கள் எல்லாம் என்ன சொல்லுறாங்க? மக்கள் யாரை கேட்டு வெட்டுறாங்க வைக்கிறாங்க, இத்தனை வருஷம் இருந்த மரத்தை ஏன் வெட்டுறாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கேட்டாலும் சரியான பதில் இல்லை. ஏன்னா அந்த மாதிரி இருக்கு இந்த ஊராட்சி மன்ற அலுவலகம். உள்ள இருக்க தலைவர் மற்ற உறுப்பினர்கள்லாம் அந்த மாதிரி செயல் வர்றாங்க. உறுப்பினர்கிட்ட கேட்டாலும் எங்கெல்லாம் கேட்கல, தீர்மானம் போடலை, ஏன் வெட்டுறாங்க எதுக்கு வெட்டுறாங்கன்னு தெரியல. ஈபி ஆஃபீஸில் கூட கேட்கல. அவங்களாம் வயரெல்லாம் அப்புறம் பேசிக்கிட்டு அவங்களாம் வெட்டுறாங்க. அந்த மரத்தை வெட்டும் போது ஒரு பையனுக்கு மிகப்பெரிய பாதிப்பு வந்துருக்கு. சாமினால ஒரு பாதிப்பு. அது ஒரு தெய்வ குத்தமா பார்க்கலாம் இல்லைங்களா? ஒரு கொப்பை அறுக்கும்போது அவன் அதாவது தலையிலே விழுந்து அது கிட்டத்தட்ட உயிர் போகக்கூடிய சூழ்நிலை. ஏதோ தெய்வமே காப்பாற்றி விட்டுருக்கு.